Hello, my dear பசங்களா எப்படி இருக்கீங்க? Good evening, வணக்கம் and welcome. Am I audible? Am I visible to you all? Confirmation கிடைக்குமா நம்ம பசங்க கிட்ட இருந்து? NEET preparation எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? Yes, let's go get started. யாரெல்லாம் இருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லிட்டீங்கன்னா நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம் பசங்களா. எஸ், நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இல்லையா? ஸோ அந்த சாப்டர்ல இருந்து தான் இன்னைக்கு நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சோ ஆடிபிளா இருக்கேன், விசிபிளா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அப்சல்யூட்லி ஃபைன். சோ யாரெல்லாம் இருக்கீங்க? லெட்ஸ் கோ கெட் ஸ்டார்டட். என்ன சொல்றீங்க? ரெடியா இருக்கீங்களா? கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் அப்படிங்கிற அந்த சாப்டர் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பார்ட்டுக்குள்ள இருக்கிறது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எல்லா வருஷமும் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஹாய் ஷரண், வெல்கம் டு த செஷன். ஓகே, சோ 3 கொஸ்டின் எல்லா வருஷமும் வர வரைக்கும் சான்சஸ் இருக்குது இல்லையா? சோ மினிமம் 2 கொஸ்டின்ஸ் பசங்களா, மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். சோ இதுல இருந்து நம்ம வந்து இன்னைக்கு குயிக்கா எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடலாம். நேத்து வந்து ஒரு குட்டி செஷனா அசர்ஷன் ரீசனிங் மட்டும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் PYQs அண்ட் தென் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு முடிச்சிடலாம். ரைட்டா? ரெடியா இருக்கீங்க தானே? சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஹாய் ஜனனி சக்தி, வெல்கம் டு தி செஷன். லெட்ஸ் கோ கெட் ஸ்டார்டட். கமிங் டு தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The normal value of GFR is approximately dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. Normal value of GFR. What is GFR? Glomerular filtration rate அப்படின்னு சொல்லுவோம். What is the right answer? 30 விடுங்களே பசங்களா. ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா ஒரு நிமிஷம் தான். நம்ம கிட்ட இன்னைக்கு 70 கொஸ்டின்ஸ் இருக்குது. 70 கொஸ்டின்ஸ் 70 மினிட்ஸ்ல முடிக்க போறோம். Come on everyone. இது வந்து ரொம்ப ஜெனரலான ஒரு கொஸ்டின். So normal value of GFR அப்படின்னு கேட்டிருக்காங்க. Come on பசங்களா, உங்களோட புக்ஸும் கையில வச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் NCERTயும் கையில வச்சுக்கோங்க. நடுவுல ஏதாவது நீங்க தப்பு பண்ணீங்கன்னா எங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஆன்சர் என்ன இன்னும் வராம இருக்குது? ஆன்சர் என்ன இன்னும் காணாம இருக்கே? Come on, ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? ஜனனி, ஷரண், come on பசங்களா, ஆன்சர் தட்டி விடுங்க. What will be the right answer for this question? Normal value of GFR is approximately dash. Come on பசங்களா, யார் ஆன்சர் பண்ண போறது? எங்கப்பா ஆன்சரே காணோம். சோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சீங்களே. கம் ஆன் எவ்ரிவன், எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. சோ எந்த டாபிக் உள்ள இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்டா இல்லையா? சோ யூரின் ஃபார்மேஷன் அப்படிங்கிற டாபிக் உள்ளார இருக்குது. சோ கடைசிக்கு முன்னாடி பேராகிராஃப்ல மேல கொடுத்திருக்காங்க. the amount of filtrate formed by the kidney per minute is called as GFR. ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான். சோ அது எவ்வளவு? 125 ml per minute இல்லையா? yes. so what is the right answer? இதுக்காகவா? கரெக்டா நல்லா நோட் பண்ணி பாருங்க. எம்எல்ஆ இல்ல லிட்டரா? என்னப்பா அது? சோ 180 லிட்டர்ஸ். லிட்டர்ஸ் per day. தனுஷா, what will be the right answer? Liters per day. So 125 ml per minute is the absolute right answer. Congratulations. Very good, Subhashri. Happy evening. Let's go get started with the next question. Yes, okay va. So நல்லா பாத்துக்கோங்க. இந்த question எல்லாருமே லிட்டர் ml கன்ஃபியூஸ் பண்றீங்க. இது வந்து தப்பு. இனிமேல் நடக்க கூடாது பசங்களா. 180 லிட்டர் per day, 125 ml per minute. சரியா? Next question. What is used as an osmolyte in human beings to increase the medullary interstitial osmolarity during the concentration of urine அப்படின்னு கேட்டிருக்காங்க. So what will be the right answer? Come on everyone. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். What is used as an osmolyte? Osmolyte in human beings to increase the medullary interstitial osmolarity during the concentration of urine. இங்க கொடுத்திருக்கிறதுல எது யூஸ் பண்றாங்க? Come on பசங்களா. சுபஸ்ரீ, என்ன ஆன்சர் வரும்? தனுஷா, ஆன்சர் தட்டி விடுங்களே. ஈஸியான கொஸ்டின் ஆச்சு இது. ஆப்ஷன் B is the absolute right answer. Subhashri, congratulations. Urea is the right answer. Next question போயிடலாம். The blood from the glomerulus is carried away by dash. Carried away by, வெளியே எப்படி போகுது அப்படின்னு கேக்குறாங்க. glomerulus இருந்து உள்ள எடுத்துட்டு வரது afferent, வெளியே எடுத்துட்டு போறவங்கள என்ன சொல்லுவோம்?
உள்ள எடுத்துட்டு வரவங்க வெளியே எடுத்துட்டு போறவங்க அப்படின்னு 2 பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? எஸ். ஸோ let it be like what Bowman's capsule மாதிரி இருக்கட்டும். ஓகே, எஸ். ஸோ இதுக்குள்ளார நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோமே பசங்களா. What do we call this as? So this is going out அப்படிங்கிறப்போ efferent அப்படின்னு சொல்லுவாங்க. இத the one which is bringing in is what we call it as afferent. So what will be the right answer? Efferent arteriole is the absolute right answer, my dear pasangla. Option 2 is the very good answer. Right answer. Next question. Vasa recta in cortical nephrons dash. Vasa recta in cortical nephrons dash. என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? எப்படி இருக்கும்? கார்டிகல் நெஃப்ரான்ஸ்ல வாசா ரெக்டா இருக்குமா? கம்மியா இருக்கும் அல்ல, இல்லாம கூட இருக்கு அப்படின்னு படிச்சிருக்கோமா? எஸ். ஸோ கார்டிகல் நெஃப்ரான்ஸ் அண்ட் ஜெக்ஸ்டாமெடுலரி நெஃப்ரான்ஸ் நெஃப்ரான்ஸ் 2 வகையா பிரிக்கிறோம். ஸோ அதுல இப்படிதான் நம்ம கொண்டு போறோம். What is the right answer? Subhashri, Sadhana, Vanga Sadhana, very good answer. Dhanusha, very good answers. Is absent or highly reduced இருக்கும். So cortical and juxtamedullary 2 வகையான நெஃப்ரான்ஸ் இருக்காங்க. So அதுல கார்டிகல் நெஃப்ரான்ஸ்க்கு வந்து வசரக்டாவே இல்லாம இருக்கும், அப்படியே இருந்தாலும் குட்டியூண்டு இருக்கும். Next question போயிடலாம். Very good answer. During the concentration of urine by the human kidney, NaCl is returned to the medullary interstitium by dash. So during concentration of urine by human kidney, NaCl is returned to the medullary interstitium. Hi Kamlesh, welcome to the session. Yes பசங்களா, சூப்பர் ஆன்சர் பண்றீங்க. கரெக்டா போய்கிட்டு இருக்கோம். 6 நிமிஷம் இருக்குது. 6 கொஸ்டின் முடிச்சிருக்கிறோம். சூப்பர் ஸ்பீடு. இதே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்க. Come on everyone. ஓகே, சோ 3 4க்கு 2க்கு சண்டை வருது. சில பேர் 3 சொல்றாங்க, சில பேர் 4 சொல்றாங்க. So what is the right answer, my dear pasangla? 3 is the absolute right answer இல்ல 4? 4 is the right answer. Okay, very good. So ascending limb of vasa recta. Yes. So இது நம்ம வந்து நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தை பத்தி ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். During the concentration of urine by human kidney, NaCl is returned to medullary interstitium by the ascending limb of vasa recta. Please make a note of it. ஸோ இப்படி இருக்கும், ரைட்? இதுதான் வாசா ரெக்டாவை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி உள்ள போனது என்ன ஆயிடும்? ஸோ இங்கே வரும்போது வெளியே வந்துடும், உள்ள இருந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? An increase in the blood flow to the atria of the heart can cause the release of dash பசங்களா. Can cause the release of what? Very nice answers from everyone. Come on பசங்களா, இதுவும் குயிக்கா சூப்பரா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Subhashri, Kamlesh, Sadhana, Dhanusha. All 4 of you are rocking the session. Keep it up, pasangla. So next question, enna answer varum? Increase in the blood flow to the atria of the heart can cause the release of what? So ரொம்ப அதிகமா blood flow இருக்கும்போது நம்ம வந்து regulation of kidney பார்த்துட்டோம். புக் என் கையிலேயே வச்சிருக்கிறேன். So regulation of kidney paragraphல last paragraph என்ன கொடுத்திருக்காங்க? ஏட்ரியல் natriuretic factor அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி கொடுத்திருக்காங்க இல்லையா? எஸ். ஸோ ரெகுலேஷன் ஆஃப் கிட்னில ஆர் லைக் வாட் ரெகுலேஷன் ஆஃப் யூரின் ஃபார்ம் கிட்னி ஃபங்க்ஷனிங்ல அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. வெரி குட் ஆன்சர்ஸ், அப்சல்யூட்லி ரைட். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த எக்ஸ்கிரீஷன் ஆஃப் ஆசிட்ஸ் பை ஹியூமன் கிட்னி. எக்ஸ்கிரீஷன் ஆஃப் ஆசிட்ஸ் பை ஹியூமன் கிட்னி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம இங்க கண்டுபிடிக்கணும் பசங்களா. சரியா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிகார்டிங் த எக்ஸ்கிரீஷன் ஆஃப் ஆசிட்ஸ் மட்டும்தான். சரியா? So the filtered bicarbonates are absorbed by anion like what? Transport அப்படிங்கிறாங்க. No. So intercalated cells in the distal tubule secretes hydrogen ions to reabsorb. So intercalated cells in the distal convoluted tubule, proximal convoluted பார்த்திருக்கிறோம். So the distalல வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? Yes. Reabsorb the bicarbonates from the tubular fluid. All of the filtered bicarbonate is normally reabsorbed in first half of the distal tubule அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? எல்லாமே first half of the distal tubule reabsorbed. So urine pH is normally greater than that of the plasma. So what is the right answer, my dear pasangla?
Option 2 is the absolute right answer. Again, very good answers from all my children. Congratulations, everyone. Yes. So next question. இது கொஞ்சம் ஈஸி தான். So blood doping means use of banned substances by athletes that have favorable effect on erythrocyte count by stimulating the bone marrow. The source of such hormone can be the human dash. எங்க இருந்து வரலாம்? சோ நமக்கு தெரியும் அத்லெட்ஸ்க்கு வந்து தேவைக்கு அதிகமான எரித்ரோசைட்ஸ் அவங்க பாடியில ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களால ஸ்பீடா ஓட முடியும், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நல்லா பண்ண முடியும், பயங்கரமான எனர்ஜி கிடைக்கும், ஆக்சிஜன் சப்ளை அதிகமா இருக்கனால எனர்ஜி ப்ரொடக்ஷனும் அதிகமா இருந்தா அவங்க வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ பிளட் டோப்பிங் அப்படிங்கிறது அதுதான். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களே அவங்க ஏதாவது மால் பிராக்டிஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது. ஸோ இது எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு நல்ல கொஸ்டின். இந்த லெசன் எதை பத்தி? எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் பத்தி தான். அப்படிங்கிறப்ப யாரு? கிட்னியை பத்தி தான். ஸோ இங்க கிட்னி தான் வரும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த லெசன் நம்ம படிக்கிறங்காட்டி இதுதான் ஆன்சர்னு சொல்லிடுவோம். இதே வந்து ஓவராலா எக்ஸாம்ல கேட்கும் போது திணறிடணும் இல்லையா? எஸ், ப்ளீஸ் மேக் ஏ நோட் ஆஃப் இட் பசங்களா. So source of such hormone can be the human kidney. Very, very important question. Next question போயிடலாமா? Very good answers பசங்களா, நல்லா கத்துன்னு இருக்கீங்க. Next question. The main disadvantage of urea as an excretory product for animals, eliminating it would be dash. Main disadvantage of urea as an excretory product for animals, eliminating it would be dash. What will be the right answer? என்ன ரைட்டா இருக்க முடியும்? மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் யூரியா as an excretory product in animals, eliminating it would be energy expenditure to produce it அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ மோனியானா இது யூரியாவா கன்வெர்ட் ஆகிற அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. வண்டர்ஃபுல் ஆன்சர். சாதனா அண்ட் சுபஸ்ரீ சூப்பர். எங்க போயிட்டாங்கப்பா நம்மளோட கமலேஷ்? காணாம போயாச்சு. தனுஷ்யா வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். சோ மேட்ச் பண்ணணும் பசங்களா. இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எக்ஸாம்ல கேட்டதில்ல, பட் an இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ மேட்ச் பண்ணிடலாமா? ஸோ ஃபில்ட்ரேஷன் ஃப்ராக்ஷன் எது கூட மேட்ச் பண்ணுவீங்க? மேம் என்ன மேம் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு எல்லாரும் கேட்குற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ ஜிஎஃப்ஆர் தான் நமக்கு ஈஸியா தெரியற மாதிரி இருக்குது. ஸோ ஜிஎஃப்ஆர் நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? 125 ml per minute அப்படிங்கறத நம்ம ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். ஸோ நார்மல் பிளட் யூரியா லெவல் நமக்கு டைரக்டா புக்ல கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் தான் பசங்களா. ஸோ எவ்வளவு பர்சன்டேஜ் பசங்களா? பிளட் யூரியா லெவல், பிளட்ல யூரியா லெவல் கேட்கறாங்க. நார்மல் பிளட் யூரியா லெவல் எவ்வளவு? கமான் கமான், ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம் இல்லையா? டி கூட மேட்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ஃபில்ட்ரேஷன் ஃப்ராக்ஷன் என்னவா இருக்கும்? கமான், இதை எது கூட மேட்ச் பண்ணுவீங்க? ஃபில்ட்ரேஷன் ஃப்ராக்ஷன் 19%. Okay, please make a note of it, my dear pasangla. Hi Bandu, welcome to the session. Next question போயிடலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? Are you all listening பசங்களா? புரியுதா? Next question. So excretion of dilute urine requires dash. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒன்றும் இல்லை இல்லையா? டவுட் இல்லை இல்லையா? ஸோ ஆன்சர் வேணாலும் நான் மார்க் பண்ணி விட்டுடுறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ excretion of dilute urine requires dash. So excretion of dilute urine requires dilute urine. So relative permeability of distal collected tubule to water, transport of sodium and chloride ions of the descending dupe of Henleva, or pressure of ADHR, impermeability of the collecting tubule to water. என்னவா இருக்கும்? collecting tubule to water அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So what will be the right answer? Come on பசங்களா, தட்டி விடுங்களா, ஆன்சரை தட்டி விடுங்க. ஹாய் மௌலீஸ்வரன், வெல்கம் டு தி செஷன். பந்து அண்ட் மௌலீஸ்வரன், சோ ஆன்சர் பண்ணுங்களேன் பசங்களா. சுபஸ்ரீ என்ன ஆன்சரா வரும்? So சுபஸ்ரீ இஸ் டெல்லிங் ஆப்ஷன் 3. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைல்யூட் யூரின், எக்ஸ்கிரீஷன் ஆஃப் டைல்யூட் யூரின். அப்படியே வாட்டர் நிறைய போறது அப்படின்னா கலெக்டிங் டியூபியூல்ஸ், impermeability of collecting tubule to water. So water வந்து reabsorption collecting tubule நிறைய நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். சோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கனாலே தெரியும். சோ கலெக்டிங் டியூபியூலோட டயக்ராமிங் இருக்கா? சோ கலெக்ட் இந்த பார்ட் descending, ascending,
ஹென்லேஸ் லூப், அதுக்கப்புறம் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல், அதுக்கப்புறம் இங்க வந்து கலெக்டிங் டக்ட் பார்க்க முடியுது. இந்த கலெக்டிங் டக்ட்ல இருந்து நிறைய வாட்டர் ரீஅப்சர்வ் ஆகுது. ஒருவேளை இட் இஸ் பிகமிங் இம்பர்மியபிள் டு வாட்டர் அப்படின்னா வாட்டர் வெளியே போக முடியாம ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூரின் டைல்யூட்டா போகும். ஓகே, சோ யூரின் எப்படி டைல்யூட்டா எக்ஸ்கிரீட் ஆகும் இந்த கண்டிஷன்ல. புரிஞ்சுதா என்ன சொல்ல வரேங்கிறது? புரிஞ்சுச்சா? சோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் வில் பி தி ரைட் ஆன்சர்? சோ கலெக்டிங் டிபியூல் வந்து இம்பர்மியபிள் ஆயிடுச்சுன்னா தான் டைல்யூட் யூரின் வரும். சோ வாட்டருக்கு பெர்மியபிளா இருக்கிறது வாட்டர் நல்லா ரீஅப்சர்வ் ஆகிட்டு இருக்குது. இதே வந்து அது impermeability of the collecting tubule to water conditionல இந்த மாதிரி நடக்கும். Next question. The condition where urea accumulates in the blood is dash பசங்களா. No சாதனா. So aldosterone அது வராது. aldosteroneங்கிறது ஓகே, ஆனா எங்கப்பா அது ஆப்ஷன்ல எங்க இருக்குது சொல்லுங்க. Come on. சொல்லுங்கப்பா எங்க இருக்குது? क्वेश्चनல எங்க இருக்குது? ADH is otherwise called as vasopressin. Okay, ADH is otherwise called as vasopressin. Okay, so aldosterone ரொம்ப collecting duct is under the control of ADH. So collecting duct is under the control of ADH. சரி, antidiuretic hormone. Okay, collecting duct ஓட control or like what collecting duct யார் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படின்னா தான் ADH. சரியா? சோ ஒருவேளை ADH கரெக்டா இருந்து கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி collecting duct வச்சிருந்தாங்கன்னா அது நடக்காது. Got it clear? Yes, are you able to follow? புரிஞ்சுதா சாதனாக்கு? Understood or not பசங்களா? So antidiuretic hormone vasopressin okay, but என்ன நடந்தா dilute urine? இப்ப ADH இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவைக்கு அதிகமா நிறைய ADH இருக்குதுன்னா அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கண்ட்ரோலா வச்சிருப்பாங்க. அப்ப dilute urine ரிலீஸ் ஆகாது. எப்படி இந்த क्वेश्चन அப்ரோச் பண்ணணும்ங்கிறது புரிஞ்சுதா? Yes or no my dear பசங்களா? சுபஸ்ரீ, சாதனா, ஓகே. சோ ADH நிறைய இருக்கும்போது என்னது கலெக்டிங் டக்ட் அத வந்து ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க. சோ தட் டைல்யூட் யூரின் ரிலீஸ் ஆகாது, கான்சென்ட்ரேட்டடா தான் ரிலீஸ் ஆகும். எப்ப மட்டும் டைல்யூட் யூரின் ரிலீஸ் ஆகும்? இம்பர்மியபிலிட்டி ஆஃப் தி கலெக்டிங் டக்ட் டு தி வாட்டர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல மட்டும் தான் நடக்கும். இப்படிதான் நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். எல்லா ஆப்ஷனையும் மேட்ச் பண்ணுதா ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். சோ கண்டிஷன் வேர் யூரியா அக்யூமுலேட்ஸ் தி blood is dash. So urea in the blood is getting accumulated பசங்களா. இது நல்லா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. Uremia is the direct answer. Very good answers pasangla. So accumulation of urea in the blood is uremia. Next, juxtaglomerular apparatus is a special sensitive region formed by cellular modification in the dash. So juxtaglomerular apparatus எப்படி ஃபார்ம் ஆகுது? நம்ம வந்து கிளாஸ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து மார்க் பண்ணி எல்லாம் வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ வித்தியாசமான ஒரு கிட்னி ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த juxtaglomerular apparatus எங்க ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். So what is the right answer my dear பசங்களா? Very important. I told everyone to write it down. DCT and afferent arteriole. Ma'am, DCT afferent arteriole எங்க மேம் மீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு question கேட்டிருந்தாங்க இல்லையா? எஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் நோட் பண்ணி கரெக்டான ஆன்சர். ஹரிகிருஷ்ணா, மௌலீஸ்வரன், சுபஸ்ரீ, சாதனா, வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ். Congratulations everyone. Yes. Next, which of the following statements about the kidney is incorrect பசங்களா? இங்க கொடுத்திருக்கிறதுல எது வந்து கிட்னியை பொறுத்த வரைக்கும் தப்பான ஸ்டேட்மெண்ட்? ஒவ்வொன்னா படிச்சுட்டு சொல்லணும். So they conserve over 20% of the oxygen used by the body at rest அப்படின்னு சொல்றாங்க. So அது கரெக்டா? They conserve over 20% of oxygen used by the body at rest. Okay, next, approximately 1200 ml of fluid is filtered by the kidney each day. அவ்வளவுதானா? 1200 ml of the fluid மட்டும் தானா? சொல்லுங்க பார்க்கலாம். So approximately 1200 ml of fluid is filtered by the kidney.
அப்படின்னு சொல்றாங்க. So what will be the right answer? Come on my dear பசங்களா, எவ்வளவு புக்ல கொடுத்திருக்காங்க கரெக்டா செக் பண்ணிட்டு சொல்லுங்க. Superb answers from everyone. Option 2 is the right answer my dear பசங்களா. Again option 2, very good Jovita, very good answers. Next question போயிடலாமா? Not option 4. So they compose less than 1% of the body weight அப்படின்னு சொல்றாங்க. No. Okay. Incorrect கேட்டிருக்காங்கப்பா. தப்பானதை மட்டும் தான் சொல்லணும். இதெல்லாம் கரெக்ட் தானே? less than 1% தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 64 கிலோ இருக்கேன்னா என்னோட கிட்னி வந்து என்னது நாட் ஈவன் 500 கிராம்ங்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? So please make a note of it my dear பசங்களா. ஆல்ரெடி வெயிட் எல்லாம் கொடுத்திருக்காங்க தானே. 120 to 170 grams, 120 to 170 gram அப்படின்னா less than 1% தானே, கரெக்ட் தானே? Next, regarding the control of water balance by the kidneys dash, எதெல்லாம் கரெக்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். regarding the control of water balance, எது வந்து கரெக்டா மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லணும். So the renal medulla has an osmotic gradient that decreases from the border, okay, broader அப்படின்னு வரும். Okay, broader with the cortex to the renal papillae அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, so ADH is secreted by the anterior pituitary in response to the decrease in the osmotic, அதுவும் தப்பு. anterior pituitary posterior pituitary vasopressin. Come on பசங்க. What is the right answer? So இன்னொரு question, யார் இந்த கொஸ்டினுக்கு வந்து யாரோ சொன்னாங்க மேம் ஆல்டோஸ்டிரான் இருக்குல்ல மேம், ஆல்டோஸ்டிரான் ஆப்ஷன் கிடையாது. சோ அதே மாதிரி ஆல்டோஸ்டிரான் வேற, vasopressin வேற. ADH is otherwise called as vasopressin. Okay, ADH is otherwise called as vasopressin. Please make a note of it. But aldosterone கிடையாது. aldosterone வேற, vasopressin வேற. ADH or vasopressin அப்படிங்கறதா ஒரிஜினல் டேர்ம். யாரோ வந்து கேட்டாங்க மேம் aldosterone ஆன்சரா வராது. aldosterone is not ADH. ஓகேவா, புரிஞ்சுதா? சரியா பசங்களா? So aldosterone is not ADH. A very very important question. Okay, that is called as different name, aldosterone. So நம்மளோட regulation of kidney paragraphல அந்த next part கடைசில aldosterone causes the reabsorption of sodium and water, அது வேற part. Okay, yes. Okay, got it clear? Yes, ADH and vasopressin is the similar terms. ADH is otherwise called as vasopressin, but aldosterone is not called vasopressin. Okay, but they both are hormones only. Okay, so aldosterone is a mineralocorticoid hormone. அப்படின்னா என்ன அர்த்தம்? மினரலோகார்டிகாய்ட்னா என்னது? அட்ரினல் கிளாண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அட்ரினல் கிளாண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. காட் இட் கிளியர் சாதனா? ஆல் ரைட். ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து நீங்க இதுதான் டவுட்ல இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ், நிறைய பேர் இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ வெரி குட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் ஆல் மை சில்ட்ரன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படி கண்டினியூவா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ a normal person cannot produce urine. Okay, so இது வந்து urine பசங்களா. urine with an osmolarity greater than 300 milliosmol per kilogram அப்படின்னு சொல்றாங்க. Cannot produce urine. Normal person cannot produce urine with a osmolarity greater than, this is wrong. Next, so what is the next one? ADH acts as a cell, acts on the cell of the collecting ducts to increase their permeability to water. Correct தானே? ADH will act on the collecting duct to increase the permeability of water. ADH ஓட வேலையே அதுதான். ஓகே, ADH அதுக்காக தானே இருக்காங்க. கான்சென்ட்ரேட்டட் யூரினை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் ADH முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்,
decree or described. Okay, so இந்த question எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? So நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. ஜோவிதா, very nice answers, keep it up. Hari Krishna, very good. Next, describe urine in relationship to glomerular filtration, tubular reabsorption and tubular secretion. அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்க முடியும்? கமான் பசங்களா, இது ஒரு காமெடியான ஒரு கொஸ்டின், ஈஸியா வந்துரும் ஆன்சரு. ஸோ குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் நடந்ததுக்கு அப்புறமா வரக்கூடியதுல இருந்து என்ன ஆகும்? டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன் இல்லையா? எல்லாமே டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் கடைசி என்னது? டியூபுலார் செக்ரீஷனோட கலந்து தான் யூரின் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ளீஸ் மேக் ஏ நோட் ஆஃப் இட். இது மைனஸ் பசங்களா, சரியா? குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்ல டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷனை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வர்றது கூட டியூபுலார் செக்ரீஷன் ஆட் பண்ணா அதுதான் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம்? யூரினை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும். Got it clear? Yes, என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுதா இந்த question? Very good answers from all my children. Wonderful. So atrial natriuretic factor or hormone will promote dash in the excretion of the sodium and water, thus dash blood volume and pressure. So என்ன ரொம்ப அதிகமா இருக்கும்போது இந்த atrial natriuretic factor வர்றாங்க இல்லையா? ஸோ ரொம்ப பிளட் ப்ரெஷர் எல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ டிக்ரீஸ் பண்ற வேலையை தான் அவங்க பண்ணுவாங்க. So decrease பண்ணுவாங்க. So atrial natriuretic hormone will promote the increase in excretion of sodium and water. சரியா? எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்னது? blood pressure கம்மி பண்ணுவாங்க. decrease the blood volume and blood pressure. புரிஞ்சுதா? எஸ், எக்ஸ்கிரீஷன் அதிகம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்களாமா? pressure டிக்ரீஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா பசங்களா? எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். increase பண்ணிட்டு decrease பண்ணுவாங்க. reabsorption like what? All those excretion of sodium and water will be increased and blood volume or the blood pressure will be decreased. Next question. So match பண்ணி பார்க்கலாம் பசங்களா. ரொம்ப ஈஸியான question தான். Come on everyone. Sadhana, Jovita, keep answering. Where is Subhashri? Answer காணுமே. Dhanushya, where are you? Come on everyone பசங்களா, குயிக்கா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இந்த 2-3 கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய PYQs வரப்போகுது. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ அக்வாட்டிக் டர்ட்டில்ஸ் என்ன பண்ணுவாங்க? எதை ரிலீஸ் பண்ணுவாங்க? அக்வாட்டிக் அப்படின்னாலே அமோனியா அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம பசங்க எல்லாரும். ஆமாவா? எஸ் மேம். crocodiles அப்படின்னாலே என்ன சொல்வீங்க? crocodile என்ன பண்ணுவாங்க? What is the right answer? crocodile. தண்ணிக்குள்ளே வாழ்றாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் மார்க் பண்ணிடலாம். ஹியூமன்ஸ்னாலே யூரியா அண்ட் கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ நம்ம அமைனோ ஆசிட் அமோனியாவா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் crocodile தான் அமோனியா அண்ட் யூரிக் ஆசிட். புரிஞ்சுதா பசங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? எந்த டவுட்டும் இல்லை மேம். ஆப்ஷன் 4 is the right answer. Very good பசங்களா. Removal of proximal convoluted tubule from nephron will result in dash. ஸோ நெஃப்ரான்ல இருந்து பிசிடியை டெலிட் பண்ணிட்டா என்ன ஆகும்? NEET 2015ல கேட்ட கொஸ்டின் இது. ஸோ எந்த பார்ட் நெஃப்ரான்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணாலுமே என்னது? மெயினா டைல்யூட் யூரின். அதுலயும் பிசிடி, டிசிடி, கலெக்டிங் டக்ட்லாம் ரிமூவ் ஆச்சுனால என்னது? டைல்யூட் யூரின் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, மோர் டைல்யூட். ஸோ நமக்கு பாடிக்கு என்னது? வாட்டர் லாஸ் அதிகமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? கமான் எவ்ரிவன், எல்லாருமே ஆன்சரை தட்டி விடுங்களேன் பசங்களா. What will be the right answer? சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. கமான். மோர் டைல்யூட். The urine will be more dilute. So லாஸ் யாருக்கு? நமக்கு தான். பிசிடி எல்லாம் ரிமூவ் பண்ணா நமக்கு தான் லாஸ். ரீஅப்சார்ப்ஷன் அதிகமா நடக்க முடியாது. பிசிடி ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயத்துல இல்லையா? ஓகே, ஸோ ஹோப் யூ ஆல் ஆர் ஏபிள் டு ஃபாலோ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நீட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் பசங்களா. NEET 2017ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். Which of the following statement is correct? Ascending limb of loop of Henle is impermeable to water அப்படிங்கிறாங்க. கரெக்ட் தானே? கரெக்டா? எஸ். ஸோ descending limb of loop of Henle is impermeable to water அப்படிங்கிறாங்க. ஸோ that is wrong. So ascending limb of loop of Henle is permeable to water. Again, impermeable to water, permeable to water அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? So ascending limb of loop of Henle is permeable to water அப்படின்னு வருமா? Or descending limb of Henle is impermeable to electrolytes varma? What will be the right answer?
மேம் இங்க இம்பெர்மியபிள் கரெக்ட்னு போட்டீங்க, அப்ப எப்படி மேம் பெர்மியபிள் கரெக்ட் ஆகுமா? ஆகாது இல்லையா? இல்லையா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? எல்லாருமே ஆன்சர் சொல்லியாச்சா? ஹாய் யுவராணி, வெல்கம் டு த செஷன். ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் நேம் யுவராணி. ஓகே, உங்க பேரை பார்த்த உடனே யுவராணி கேசவன், உங்களை பார்த்த உடனே எனக்கு ஐ காட் டு ரிமெம்பர் மை ஃப்ரெண்ட். வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இதுவும் நீட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். கண்டினியூஸா இப்போ நம்ம வந்து என்னது 20 கொஸ்டின்ஸ், அடுத்து வர போற 20 கொஸ்டின்ஸ்மே பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். The part of nephron involved in active reabsorption of sodium is dash. So ரொம்ப ஆக்டிவா, ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன், நாட் பாசிவ் பசங்களா. ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் எங்க நடக்குது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டைரக்டா என்சிஆர்டில கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான். வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ், வண்டர்ஃபுல். சாதனா, ஃபேபுலஸ். Proximal convoluted tubule is the right answer. Very good பசங்களா. Keep it up everyone. Maulishwaran, very good answers. Keep it up everyone. Next question போயிடலாம். In mammals, which blood vessels would normally carry largest amount of urea? So எந்த blood vesselல யூரியா அதிகமா போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. Come on my dears, இதுவும் நீட் எக்ஸாம்ல கேட்டதா, நீட் 2016ல கேட்டிருக்காங்க. What is the right answer? வாங்க வாங்க. Which blood vessel would normally carry the largest amount of urea? எங்க இருந்து நிறைய யூரியாஸ் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. Wonderful answers. Hepatic vein is the absolute right answer. Congratulations சாதனா, கலக்கிட்டு இருக்கீங்க, சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Very good, very good, very good answers. Keep it up. So human urine is usually acidic because of what பசங்க? So plant kingdom sessions எல்லாம் வந்து maybe in the month of February you will be getting பசங்க. சரியா? Maybe from February we will be starting over. Okay, next question. So human urine is usually acidic because of what? எதனால acidic இருக்கு? இதுவும் நீட் எக்ஸாம்ல கேட்ட question தான். Come on my dear பசங்களா. What is the right answer? Why is that acidic? Come on everyone. So the sodium transporter exchanges one hydrogen ion for each sodium ion in the peritubular capillaries அப்படின்னு சொல்றாங்க. No. Excreted plasma protein are acidic அப்படின்னு சொல்றாங்க. No. Potassium and sodium exchange generates acidicity. No. Hydrogen ions are actively secreted into the filtrate. அதனால தான் என்ன இருக்கு? acidic இருக்கு. Hydrogen ions are actively secreted. Tubular secretion நடக்குதா இல்லையா? Yes, அதுதான் reason. Very good answers. Congratulations my dear பசங்களா, சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. Keep it up everyone. Next question போய்கிட்டே இருக்கலாம். Fabulous answers from all my children. Yes, which of the following does not favor the formation of large quantities of dilute urine? இங்க கொடுத்திருக்கல, which of the following does not favor the formation of large quantities of dilute urine? So dilute urine ஃபார்ம் ஆகணும்னா இங்க எங்கேயும் வேலை ஒழுங்கா நடக்கல, ஏதோ ஒரு பிரச்சனை நடத்தும். அப்படின்னா தான் dilute urine ஃபார்ம் ஆகும். ரைட்? எஸ். Which of the following does not favor the formation of large quantities of dilute urine? இங்க இருக்கிறதுல எது வந்து நிறைய dilute urine ஃபார்ம் ஆகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க? யார் பண்ண மாட்டாங்கன்னு கேக்குறாங்க. இதுவும் நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நீட் 2015ல கேட்ட கொஸ்டின். நல்லா செக் பண்ணி பாருங்க. நாட் ஃபேவர் கேட்டிருக்காங்க. ஃபேவர் பண்றது ஆல்கஹால், dilute urine ப்ரொடியூஸ் ஆகிறது, கெஃபைன், இதெல்லாமே dilute urine ப்ரொடியூஸ் ஆகிறத இது பண்ணுவாங்க. So renin is the absolute right answer. Congratulations on giving the right answer. Renin வந்து என்ன பண்ணுவாங்க? நல்லா ரீஅப்சார்ப்ஷன் எல்லாமே நல்லா நடக்க வைப்பாங்க. ரெனின் வந்து நம்மளுக்கு வந்து என்னது? யூரின் தான் நல்லா கான்சென்ட்ரேட்டா ப்ரொடியூஸ் ஆகதா ஹெல்ப் பண்ணுவாங்க. வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ் பசங்களா. சோ நம்ம செஷனை யாரெல்லாம் லைக் பண்ணாம இருக்கீங்களோ ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் தட்டி விட்டுருங்களேன் பசங்களா. கம் ஆன் மை டியர் பசங்களா, ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை தட்டி விட்டுறலாமே. Okay, next போயிடலாமா? Which of the following causes an increase in sodium reabsorption in the distal convoluted tubule? இங்க கொடுத்திருக்கல, which of the following causes an increase in sodium reabsorption? Come on my dear பசங்களா, what is the right answer? Very good. Maulishwaran, சாதனா. சாதனா பாருங்களா எவ்வளவு ஸ்பீடா ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 2014ல இருந்து கேட்டிருக்கிற கொஸ்டின். Option 1 is the absolute right answer. Increases in aldosterone level. Which of the following causes an increase in sodium reabsorption? That is, in the distal convoluted tubule, எது வந்துன்னு கேட்டா aldosterone. Increase in aldosterone is the right answer. கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல. Very good Hari Krishna.
Superb answers. Next. Which correctly identifies them and gives them கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸோட சேர்த்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு செக் பண்ணி பாருங்க பசங்களா. ஏ வந்து அட்ரினல் கிளாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டி வந்து உள்ள இருக்கிற பார்ட், பி வந்து வெளியே இருக்கிறது, அந்த மாதிரி லைனா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பிக்சர் கொஞ்சம் கிளியரா இல்லை. பட் இந்த பிக்சர் பேஸ்ட் கொஸ்டின் வந்து நீட் எக்ஸாம் 2013 கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின். ஸோ ஏ வந்து என்னது, அட்ரினல் கிளாண்ட். Okay, so A is an adrenal gland located at the anterior part of the kidney secrete catecholamines. Please make a note of it. Adrenal gland located at the anterior part of kidney secretes catecholamines. Please take a note of it, my dear pasangla. Please take a note of it. Very, very important question idu. NEET exam la கேட்டிருக்காங்க. சரி, அந்த question diagram based கண்டிப்பா physiology ல இருந்து ரெண்டு question ஆவது diagram based வரும் human physiology ல. Which one of the following is not a part of renal pyramids? இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எது வந்து not a part of renal pyramids? இது NEET 2011 ல கேட்ட question. Not a part of renal pyramids அப்படின்னு கேக்குறாங்க. Which one is not a part of renal pyramids? What is the right answer? Very good. Convoluted tubules is not a part of pyramids. Very good answer. இதே collecting duct எல்லாம் வந்து என்னது, Henle's loop, collecting duct, peritubular capillaries எல்லாமே என்னது, it will be projected inside the medullary places. Whereas DCT and PCT தான் வெளியே இருப்பாங்க. Very good answers. Convoluted tubules that அது மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகே, வெரி குட் ஆன்சர்ஸ். சாதனா இருக்காங்க. எங்க போயிட்டாங்க நம்மளோட இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காணோம் போல இருக்கே. கொஞ்சம் பேர்த்தெல்லாம் காணோம் போல இருக்கே. எங்க போனாங்க? தனுஷியாவை காணோம். அப்புறம் வந்து நம்மளோட கிளாஸ்ல இன்னொரு ஸ்டூடெண்ட் யாரோ சுபஸ்ரீ இருந்தாங்க இல்லையா? வேர் இஸ் சுபஸ்ரீ? கம் ஆன் சுபஸ்ரீ. யூரிகோட்டெலிக் மோட் ஆஃப் பாசிங் அவுட் நைட்ரஜீனியஸ் வேஸ்ட் இஸ் ஃபவுண்ட் இன் டேஷ் பசங்க. கம் ஆன் மை டியர்ஸ். குயிக்கா ஆன்சர் தட்டி விடுங்களேன், ரொம்ப ஈஸி. சோ சாதனா பாருங்க. நிதிஷ் வாங்க. நிதிஷ்குமார் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தி செஷன். வெரி குட் ஆன்சர்ஸ், ஃபேபுலஸ் ஆன்சர்ஸ் ஃப்ரம் ஆல் மை சில்ட்ரன். ரொம்ப ஈஸி மேம். இந்த क्वेश्चनக்குலாம் ரொம்ப நேரம் வேணாம். யூரிகோட்டெலிக் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன். which of the following statement is correct with respect to the kidney function regulation? சோ ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட்? கொஞ்சம் ஸ்பீடா போகலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் சொல்லிருக்கிறோம். ஸோ 30th கொஸ்டின் வந்திருக்கிறோம். ஆனால் 37 minutes ஆயிப்போச்சு. 5 நிமிஷம் எக்ஸ்பிளனேஷனுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துருக்கோம். நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போக ஆரம்பிக்கலாம். ஓகே தனுஷியா, சரியா? ஹாய் பிரியா அமீர், ரைட்? ஓகே, கமான் பசங்களா, ஆன்சர் தட்டி விடுங்களேன். வாட் வில் பி தி ரைட் ஆன்சர்? ஸோ எக்ஸ்போஷர் டு கோல்ட் டெம்பரேச்சர் ஸ்டிமுலேட்ஸ் ADH ரிலீஸ். அப்படியா? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். நோ. So an increase in glomerular blood flow stimulates the formation of angiotensin 2 அப்படின்னு சொல்றாங்க. Increase in glomerular blood flow stimulates the formation of angiotensin. No. So fall in the glomerular blood flow and everything, right? Yes. During summer, when the body loses a lot of water by evaporation, the release of ADH is suppressed. அப்படியா? Suppress ஆகுமா? Body water release பண்ண suppress ஆகுமா? No. What will be the right answer பசங்களா? Option 4 is the right answer. Maulishwaran. Amazing. Dhanushya and Maulishwaran. Great answers. Option D. Sadhana. First take kudtach. Very good. When someone drinks a lot of water, ADH releases suppressed. Very good answer. Okay, next question. Which one of the following statement is regard to excretion by the human kidney is correct? Which one of the following statement in regard to excretion by the human kidney is correct? Come on, my dear பசங்களா, இதுக்கு ஆன்சர் தட்டி விட்டுருங்களே. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. வெரி சிம்பிள். அருண் கார்த்திக், come on. வெரி குட் ஆன்சர்ஸ் பசங்களா. இன்னும் நல்லா செக் பண்ணி சொல்லுங்க. இதுவும் NEET 2010 கேட்ட கொஸ்டின் தான். இதெல்லாம் கொஞ்சம் கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. So descending limb of Henle's loop is impermeable to water அப்படிங்கிறாங்க. அப்படியா படிச்சோம். So distal convoluted tubule is incapable of reabsorbing bicarbonates அப்படின்னு சொல்றாங்க. So கிடையாது. So nearly 99% of the glomerular filtrate is reabsorbed by the renal tubules only. So renal tubules தானே இது பண்றாங்க.
இல்லையா? ஆப்ஷன் 3 இஸ் த அப்சல்யூட் ரைட் ஆன்சர். கங்க்ராச்சுலேஷன் அருண் கார்த்திக், சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சாதனா ஆன்சர் செக் பண்ணிட்டீங்களா? ஒன்ஸ் அகைன் நல்லா செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன படிச்சோம்? ascending limb of loop of Henle is what is impermeable to water, not descending. புரிஞ்சுதா? ascending limb of loop of Henle is what is impermeable to water. got it? இங்க என்ன சொல்லிருக்காங்க? descending னு சொல்லிருக்காங்க. தப்பு. next question. The principal nitrogenous excretory compound in humans is synthesized dash. Principal nitrogenous waste. Nitrogenous excretory compound in humans is synthesized dash. Come on, come on. Very easy question பசங்களா. தட்டி விடுங்களே, ஆன்சர் தட்டி விடுங்களே. எது ரைட்டான ஆன்சரா இருக்க முடியும்? No problem. கண்டினியூஸா ரைட்டான ஆன்சர் கொடுத்துக்கிட்டே வாங்க. இதுவும் நீட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். 2010ல கேட்டிருக்காங்க. So it is produced or like synthesized. So the principal nitrogenous excretory compound in human is synthesized in the liver but eliminated mostly through kidney. Synthesized in the liver but eliminated through kidney. A very important, கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இன்னும் அவ்வளவுதான். இன்னும் ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் முடிக்க போறோம் பசங்களா. cheerfully ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. சூப்பர் ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. கண்டினியூ பண்ணுங்க. யூரிக் ஆசிட் is the chief nitrogenous component of excretory product of dash. 2009ல கேட்டிருக்காங்க. யூரிக் ஆசிட். நம்ம காக்ரோச் படிச்சிருக்கிறோமா? What will be the right answer? Very good. Nitish, Hari, Dhanushya, Maulishwaran, Sadhana. Very good answers from all my children. Option 3, cockroach is absolute right answer. நேத்தே நம்ம இத பத்தி பார்த்தோம். Which one of the following pairs of the items correctly belong to the category of organisms or organs mentioned against it அப்படின்னு சொல்லிருக்காங்க. So come on பசங்களா. Analogous organs, vestigial organs. மேம் என்ன மேம் இது? என்னமோ எவல்யூஷன் லெசன்ல இருந்து கொஸ்டின் கேட்ட மாதிரி இருக்குது. இல்ல பசங்களா, இது வந்து எக்ஸ்கிரீஷன் லெசன்ல இருந்து தான். நல்லா படிச்சு பாருங்க. So analogous organs இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. நம்ம ஈஸியா கொண்டு போயிடலாம். So excretory organs, which of the following pair of the items correctly belong to the categories mentioned over here அப்படின்னு சொல்றாங்க. Okay. Yes. So bougainvillea and tendrils in cucurbita. Thorns and tendrils support காகவும் protection காகவும் இருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். So what is the right answer? The vestigial organ, nictitating membrane and the blind spot in the human eye. Next, excretory organ, nephridia of the earthworm and malphigian tubule of the cockroach. Absolutely right. So homologous organ, wings of honeybee and wings of crow. அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. So அவங்க analogous, not homologous. Right or not பசங்களா? Wonderful answers. Congratulations. Next question போயிட்டே இருக்கலாம். இதுவும் நீட் எக்ஸாம்ல கேட்டதுதான். கண்டினியூஸா நான் சொன்ன மாதிரி 20 questions வந்து நீட் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல இருந்து தான் பாக்குறோம். இதுவும் தான். ஸோ நம்ம எப்போ 22 சம்திங்ல இருந்து நீட் எக்ஸாம் கொஸ்டின் ஆரம்பிச்சோம். ஸோ இன்னும் ஒரு 15 கொஸ்டின் வரப்போகுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் வரப்போகுது. கண்டினியூஸா ஆன்சர் பண்ணுங்க. பர்சன் ஹூ இஸ் ஆன் அ லாங் ஹங்கர் ஸ்ட்ரைக் அண்ட் இஸ் சர்வைவிங் ஒன்லி ஆன் வாட்டர் வில் ஹேவ் டேஷ். ஸோ எதுவுமே இல்லை, அவங்க சாப்பிடல அப்படிங்கிறப்ப யூரியாவே ப்ரொடியூஸ் ஆகாது இல்லையா? நம்ம சாப்பிட்ற ஃபுட் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டாதான் நம்ம நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட்லாம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? பிரியா மீர், கமான், வெரி குட் ஆன்சர்ஸ். நல்லா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. ஆப்ஷன் 4 இஸ் த அப்சல்யூட் ஆன்சர். லெஸ் யூரியா இன் ஹிஸ் யூரின். ஆமா, நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட் எதில் இருக்குது? புரோட்டீன் நிறைய எடுத்துக்கிட்டாதான் நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷன்ஸ் கிட்ட எல்லாம் டாக்டர் என்ன தெரியுமா அட்வைஸ் பண்ணுவாங்க? டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதிகமா தேவைக்கு அதிகமா நீங்க புரோட்டீன் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேவைக்கு அதிகமா புரோட்டீன் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூரியா அதிகமா ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட் பிளட்ல அதிகமா இருந்துச்சுன்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சொல்லுவாங்க. Got it clear? So less urea in his urine. Next, angiotensinogen is a protein produced and secreted by dash பசங்களா. Angiotensinogen is a protein produced and secreted by. இதுவும் நீட் எக்ஸாம் 2006ல கேட்ட கொஸ்டின் தான். What is the right answer பசங்களா? A very important question. புக்ல இல்லன்னு நான் எழுதி வைக்க சொல்லிருக்கேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளாஸ் நடத்தும் போது இந்த விஷயத்தை பத்தி எழுதி வைக்க சொல்லிருக்கேன். யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். Come on my dear பசங்களா. Liver cells is the absolute right answer. Very good, very good, very good answers பசங்களா. Liver cells. Okay, angiotensinogen is a protein produced and secreted by the liver. புக்ல எழுதி வச்சுக்கோங்க. ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி இருக்குல்லையா, அந்த பேராகிராஃப்க்கு சைட்லயே எழுதி வச்சுக்கோங்க.
எங்க இருந்து வந்துச்சு அந்த ஏஞ்சியோடென்சினோஜன் அப்படின்னு கேட்பாங்க. வெரி குட் பசங்களா, வெரி குட். சோ நம்மளோட சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? புது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய எனக்கு இருக்கிற எல்லாருமே, சாதனா தனுஷியாவை தவிர்த்து இது எல்லாருமே புது ஸ்டூடெண்ட்ஸ் தான். நிதிஷ், மௌலீஸ்வரன், பிரியா, அமீர், ஹரிகிருஷ்ணா, அருண், கார்த்திக். சோ எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டீங்களா பசங்களா? எஸ் ஆர் நோ? ஓகே. சோ லைக்கும் போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டீங்களா நம்மளோட செஷனை? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எக்ஸ்கிரீஷன் இன் டாட்போல் இஸ் டேஷ். எக்ஸ்கிரீஷன் இன் டாட்போல் இஸ் டேஷ். சோ டாட்போல் தண்ணிக்குள்ள வாழ்றவங்க, ஃப்ராக் தான் வெளியே வாழ்றாங்க. சோ தண்ணிக்குள்ள வாழ்றவங்களோடதுல என்ன இருக்கும்? கமான் பசங்களா, வாட் வில் பி த ரைட் ஆன்சர்? தண்ணிக்குள்ள வாழ்றாங்க. நல்லா இன்னொரு தடவை செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் நிதிஷ். தண்ணிக்குள்ள வாழ்றவங்க என்னது? அமோனியா, மைனோடெலிக்கா இருப்பாங்க, மானோடெலிக்கா இருப்பாங்க. ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் இட். எக்ஸ்கிரீஷன் அண்ட் டாட்போல் இஸ் அ மானோடெலிக். இதே வந்து அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் யூரியா வரும். சரியா? யூரியா, யூரிக் ஆசிட் எல்லாம் வந்து அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வருவாங்க நிறைய ஆர்கானிசம்ஸ்ல. லார்வல் ஸ்டேஜ் தண்ணிக்குள்ள வாழ்றாங்க அப்படிங்கிறப்போ அமோனியா ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். In the presence of vasopressin, the greatest fraction of filtered water is absorbed in dash. In the presence of vasopressin, greatest fraction of filtered water is absorbed in dash. இது ரைட்டான ஆன்சரா இருக்க முடியும் பசங்களா? தட்டி விடுங்களா ஆன்சரை. Come on my dears. So presence of vasopressin, the greatest fraction of filtered water is absorbed in dash. நல்லா செக் பண்ணி பாருங்க. greatest fraction of filtered water. So எல்லாருமே PCT-யோட பேஜ் எடுங்க. எல்லாருமே கலெக்டிங் டக்ட் தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரியா? இது வந்து நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க இந்த கொஸ்டின். ஸோ எல்லாருமே ஒரு தடவை ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிபியூல்ஸ் பேராகிராஃப் எடுத்துக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிபியூல்ஸ் எடுத்துட்டு பிசிடி பக்கத்துல பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. நியர்லி ஆல் த நியூட்ரியன்ஸ் அண்ட் 70 to 80% of the electrolyte and water are reabsorbed by this segment. அப்படின்னா என்னது? மேக்ஸிமமா எங்க நடக்குது? கிரேட்டஸ்ட் ஃபிராக்ஷன் எங்க நடக்குது? பார்த்துட்டீங்களா எல்லாருமே? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிபியூல் பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் பிசிடியோட இருக்கா? 70 to 80% எங்க? and water also சொல்லி கொடுத்திருக்காங்களா? four only அப்படின்னு சொல்றாங்க. so diagramல அப்படி கொடுத்திருப்பாங்க. so please make a note of it. Largest amount of water could be reabsorbed from this region to produce the concentrated. largest ன்னு சொல்லிருக்காங்க. ஆனா என்ன கொஸ்டின்ல presence of vasopressin. In the presence of vasopressin, the greatest fraction of filtered water is absorbed in. greatest fraction 2 தான். collecting tubule கொடுத்திருக்காங்க. பட் 70 to 80% இதுலனா அப்புறம் மிச்சம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது சொல்லுங்க? 70 to 80% of electrolyte and water. அப்படின்னா out of 100 75% எங்க? PCT-ல ஆயிருச்சு. அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? இந்த presence of vasopressin அப்படிங்கிறப்போ சொல்லுங்க நிதிஷ். ஓகே, yes, absolutely fine. PCT தான் ரைட்டான ஆன்சர். இந்த presence of vasopressinum அப்படிங்கிறது எல்லாமே என்னது? வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். PCT தான் ரைட்டான ஆன்சர். புரிஞ்சிருச்சா? எதுவும் டவுட் இல்லையே? got it clear? so அதிலிருந்து மேக்ஸிமமா அப்சர்வ் ஆகுறது அங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ வந்து 75% அப்சர்வ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் 25% போயிட்டு இருக்கும் இல்லையா? அதுல மேக்ஸிமம் அப்சர்வ் ஆகுறது தான் இதுல கலெக்டிங் டக்ட்ல. நெக்ஸ்ட், ட்ரைமித்தைல் அமைன். ட்ரைமித்தைல் amine oxide is an excretory product in dash. so try பண்ணுங்க பார்க்கலாம். what is the right answer my dear பசங்களா? try பண்ணுங்க. marine toluones. okay, yes, இது வந்து சும்மா எக்ஸ்ட்ரா क्वेश्चन. இது எக்ஸாம்ல கேட்கல, சும்மா நான் போட்டிருக்கேன். which of the following is யூரிக் animals. யூரிக் ஆசிட் ரிலீஸ் பண்றாங்க. இது வந்து எய்ம்ஸ் கொஸ்டின். எய்ம்ஸ் எக்ஸாம் 2002ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். வாட் இஸ் தி ரைட் ஆன்சர்? பறவைகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? யூரிக் ஆசிட் தானே ரிலீஸ் பண்றாங்க. லிசார்டு,
crow எல்லாமே uric acid release பண்றவங்க தான். Next question போயிடலாமா? A person passes much urine and drinks much water but his blood glucose level is normal. So என்ன ஆன்சரா வர முடியும்? This condition would be the result of what பசங்களா? Person possesses much urine and drinks much water but his blood glucose level is normal. So what is the right answer? Person passes much urine. நிறைய urine வெளியே ரிலீஸ் பண்றாங்க. So நிறைய வாட்டரும் குடிக்கிறாங்க. ஆனா bloodல வந்து அளவாதா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? So இது வந்து AIMS question. AIMS exam 2003ல கேட்டிருக்காங்க. What will be the right answer? So this condition may be the result of a reduction in the insulin secretion of the pancreas. So bloodல glucose level normal தானே இருக்குது. So reduction in the vasopressin secretion from the posterior pituitary. So water reabsorption தான் கரெக்டா நடக்கல. So drinks much water பசங்களா. So glucose கரெக்டா தான் இருக்குது. அப்படின்னா என்ன இன்சுலின் கரெக்டா தான் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ரைட்? So glucose level கரெக்டா இருக்குன்னா ப்ராப்பர் இன்சுலின் அப்படின்னு அர்த்தம். So glucose level metabolism கரெக்டா நடந்துட்டு இருக்குது. ஆனா என்ன ஆயிட்டு இருக்குது? நிறைய தண்ணி குடிக்கிறாங்க, நிறைய யூரின் பாஸ் பண்றாங்க. Okay, much urine. Okay, so அப்படின்னு என்ன நடந்திருக்கும்? Very good answer. Option 2 is the absolute right answer. Sadhana gave the right answer. Reduction in vasopressin secretion from posterior pituitary is the absolute right answer. So தேவைக்கு அதிகமா அவங்களும் தண்ணியும் குடிக்கிறாங்க. தண்ணி அதிகமா குடிச்சிட்டு இருக்காங்க. Okay, so my name is Vidya Lakshmi Nitish. Okay, yes, absolutely fine. Next question போயிடலாம். ஏதாவது டவுட் இருக்கா? Reduction in vasopressin secretion from the posterior pituitary. So fall in the glucose concentration in the urea. இருக்காது. So correct absorption correct நடந்துட்டு இருக்கும். So increase in excretion of glucagon. No. Secretion of glucagon அதெல்லாம் இருக்காது. So bloodல glucose level நார்மலா இருக்குது. எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு கரெக்டா இருக்குது. So அப்படிங்கிறப்போ option 2 தான் ஆன்சரா வர முடியும். Which one of the following statement is correct with respect to the salt water balance inside the body of living organisms? Salt water balance பொறுத்த வரைக்கும் இங்க கொடுத்திருக்கிறதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து AIMS question. AIMS 2005ல கேட்டிருக்காங்க இந்த question. So when water is not available, camels do not produce urine but store urea in tissues அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? Salt water balance பொறுத்த வரைக்கும் of course right. So salmon fish excretes lot of stored salt through the gill membrane when in fresh water. அப்படியா? No. Next, paramecium discharges concentrate salt solution by contractile vacuoles அப்படின்னு சொல்றாங்க. Paramecium discharges like what? Concentrated salt solution by contractile vacuoles. So body fluids of freshwater animal is generally hypotonic to surrounding water அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? So hypotonic, hypertonic கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? So very good Dhanushya. Option 1 is the absolute right answer. Next. So நேத்து வந்து assertion reasoning question பார்த்தோம். அது பார்க்கும்போது இந்த விஷயத்தையும் நம்ம வந்து go through பண்ணோம். When a water is not available, camels do not produce urine but store urea in tissues. Okay, யூரியாவை டிஷ்யூஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி யூரின்னா கொஞ்சம் கண்டிப்பா அதுல தண்ணியும் கலந்து தானே இருக்கணும். ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. Next, which of the following is correct regarding the excretion அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க கொடுத்திருக்கல எதுக்கு வந்து கரெக்ட்? இது வந்து AIMS 2011ல கேட்டிருக்க question. Large amount of water regarding excretion இல்லையா? Okay, large amount of water from renal filtrate is reabsorbed in DCT and less amount is reabsorbed in PCT. அப்படியா? Large amount of water from the renal filtrate is reabsorbed in DCT or PCT? தப்பு. DCT கிடையாது, PCT தான். Right? So descending loop of Henle is almost impermeable to salts அப்படின்னு சொல்றாங்க. Descending loop of Henle is of course impermeable to salts. Next one. Malpighian corpuscles is found in the medulla region of the kidney. Malpighian corpuscle எங்க இருக்குது? Cortex region. Color of urine is pale yellow and it's slightly alkaline in nature. Alkaline பசங்களா? So what is the right answer then? Very good answers. Congratulations everyone. Option 2 is the absolute right answer. Next question போலாம். Hope you all are listening. கொஞ்சம் பேர்த்து காணாம போயாச்சு. வர்றாங்க, திடீர்னு ஓடிடுறாங்க. நிதிஷ் போயிட்டாங்க, பாய் மேம்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. Okay, next question வந்துருச்சு. Which of the following is true for excretion in humans? பசங்களா இங்க கொடுத்திருக்கறல which is true for excretion in humans? தட்டி விடுங்களா, ஆன்சர் தட்டி விடுங்க பசங்களா. Come on everyone.
ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியும் ஆன்சரை. தட்டி விடுங்க. Which of the following is true for excretion in humans? இங்க கொடுத்திருக்கிறதுல எது வந்து true? On average 25 to 30 gram of urea is excreted per day அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது வந்து நீட் 2013ல கேட்டிருக்காங்க. டைரக்ட் NCERT கொஸ்டின் தான் இது. இது வந்து பெருசா ஒரு கான்செப்ட் உள்ள புக்ல கொடுத்திருக்க அதே ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ BA CA DA அதெல்லாம் ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏ பார்த்தீங்கன்னா குளோமருலஸ் அந்த இது காமிச்சிருக்காங்க. பிளட் வெசல்ஸ் போறதா காமிச்சிருக்காங்க. ஸோ B எது காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ C என்னது? distal convoluted tubule தான் CA. okay, next D வந்து collecting duct. so what will be the right answer? come on my dear பசங்களா, இதுவும் எய்ம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இதை வச்சு எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொல்லி கரெக்டாக செக் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கொஸ்டின். திஸ் இஸ் ஆல் டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸ். இது மாதிரி தான் எய்ம்ஸ் எக்ஸாம்ல கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா மௌலீஸ்வரன்? புரியுதா? லிசன் பண்றீங்களா? மௌலீஸ்வரனால எல்லாமே ஃபாலோ பண்ண முடியுதா? ஹரிகிருஷ்ணா எங்க போயிட்டீங்க? பிரியா அமீர் எங்க போயிட்டீங்க? காணாம போயாச்சு பிரியா அமீர் எல்லாம். ஹரிகிருஷ்ணாவையும் காணோம். Come on my dear pasangla, I'll be very happy if I'm getting lot of answers. Very good answers. Again and again, very good answers from all my children. So, nalla check பண்ணுங்க. இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணுங்க. So, then the capillaries தானே. A வந்து என்னது? It is all capillaries. Glomerulus, the capillaries தான் காமிச்சிருக்காங்க. So, how are these capillaries formed? By the afferent arteriole is the right answer. Okay, at A is a tuft of capillaries formed by afferent arteriole is the right answer. Please make a note of it. This is a direct NCERT line. இது கொடுத்திருக்கிறது வந்து டைரக்டான NCERT line. So நிறைய பேர் வந்து ஆப்ஷன் 4 சொல்லிருக்காங்க. எப்படி பசங்களா? So C, DCT, almost all glucose, amino acids, waters, sodium, potassium, uric acid are absorbed here. Uric acid are absorbed here. சீலியா? அப்படியா? எப்படிப்பா எல்லா குளுக்கோஸ் அமைனோ ஆசிட்ஸ் வாட்டர் எல்லாமே அப்சர்வ் ஆகுறது டிசிடிலியா? எப்படி சி ஆன்சரா வரும்? கமான் டெல் மீ. எப்படி டிசிடில சீனா டிசிடில தான் எல்லாம் ரீஅப்சர்வ் ஆகுதா? நோ, இட்ஸ் நாட் த ரைட் ஆன்சர். மேக் ஷூர் தட் யூ நாட் மேக்கிங் திஸ் மிஸ்டேக் ஹியர் ஆஃப்டர். திஸ் இஸ் நாட் ரைட். ஓகே, எஸ் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டோம் மேம் அப்படின்னு ஒரு ஃபயர் வருமா நம்ம பசங்க கிட்ட இருந்து? கமான், நோட் பண்ணியாச்சுன்னு ஒரு ஃபயர் கிடைக்கணும். Come on my dear பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் குயிக்கா போகலாம். ஏன்னா நம்ம கிட்ட இன்னும் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. சீக்கிரமா முடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்த செஷன் கண்டினியூ பண்ண முடியும். Come on everyone, which part of the nephron is impermeable to water? Okay, all right. ஷென்பகம் வாங்க, very good. So, which part of the nephron is impermeable to water? இங்க கொடுத்திருக்கல எது வந்து impermeable to water? இதுவும் எய்ம்ஸ் எக்ஸாம் 2015ல கேட்ட கொஸ்டின் தான். ascending limb of loop of Henle is absolute right answer. ஷென்பகம் rockstar வாங்க. when kidney of the person is damaged, he or she invariably suffers from anemia because dash. Invariably suffers from anemia because dash. When a kidney of a person is damaged, he or she invariably suffers from anemia. எதனால? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் அந்த எய்ம்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்கிற கொஸ்டின் தான் பசங்களா. எய்ம்ஸ் 2015ல கேட்டிருக்காங்க. sufficient erythropoietin is not produced. wonderful answer. very good. okay, next இது வந்து லாஸ்ட் லெசனோட கம்பேர் பண்ணணும் நம்ம இல்லையா? கெமிக்கல் கோஆர்டினேஷன் லெசனோட கம்பேர் பண்ணி சொல்லணும். which of the following process of urine formation takes place all along the renal tubule and collecting duct? Which of the following process of urine formation takes place all along the renal tubule and collecting duct? இது ரைட்டான ஆன்சரா வர முடியும்? தட்டி விடுங்களேன் பசங்களா. இதுவும் எய்ம்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்கிற கொஸ்டின் தான். ஷென்பகம் ஆன்சர் பண்ணுங்களேன். தனுஷியா, சாதனா, மௌலீஸ்வரன், அருண் கார்த்திக் வாங்க. வந்து போறாங்கப்பா அருண் கார்த்திக். What is the right answer? Option 3, tubular reabsorption and secretion is the right answer. Which of the following process of the urine formation takes place all along the renal tubule and collecting duct is tubular secretion and reabsorption? Very good answer. Next question. In man,
in which part of uriniferous tubule reabsorption of glucose occurs? In the partல reabsorption of glucose occurs. Come on, which part reabsorption of glucose is occurring? Proximal convoluted tubule. Already bookலே pictureலே காமிச்சிருக்காங்க, diagramலே கொடுத்திருக்காங்க. PCTல தான் reabsorb ஆகுது அப்படிங்கறத நம்ம கொடுத்திருக்காங்க. Next question போயிட்டே இருக்கலாம். இதுவும் AIMS exam 2016ல கேட்ட question தான். Next question, what is true for urine biosynthesis? இங்க கொடுத்திருக்கிறதுல எது வந்து urine biosynthesis பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? urine biosynthesis. இது வந்து out of NCERT. AIMS exam 2015ல கேட்டிருக்காங்க. சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க? which is true கேட்டிருக்காங்க. யூரிக் ஆசிட் இஸ் நாட் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் பசங்களா. யூரின் பயோசிந்தசிஸ்ல யூரிக் ஆசிட் நம்ம வந்து இது நமக்கு தெரியாது, சரியா? இது வந்து புக்ல கொடுக்கல. சோ அதுக்காக வந்து நம்ம வந்து தெரியலன்னு விட்டுறக்கூடாது. ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணணும். யூரிக் ஆசிட் இஸ் நாட் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அமோனியா இஸ் வாட் இஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட் இன்டு யூரியா. அது நம்ம படிச்சிருக்கிறோம், ரைட்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. ஹாய் பிரிசில்லா, வெல்கம் டு தி செஷன். எஸ். சோ இது வந்து தப்பான ஆன்சர். யூரின் இஸ் சிந்தசைஸ்ட் இன் லைசோசோம்ஸ். நோ. So urea cycle enzymes are located inside the mitochondria. Urea is synthesized in kidney. No, liver is the one principal organ excreted by the kidney, but synthesized by the liver. அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கிறோம். So இதெல்லாமே தப்பான ஸ்டேட்மெண்ட். So இது மட்டும் தான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. Urea cycle enzymes are located inside the mitochondria. Wonderful answers. Superb பசங்களா. So இது மாதிரி ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி ரைட்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா? பேனிக் ஆகாதீங்க. எப்பயுமே எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு வந்து புக்ல பார்க்கல, இந்த மாதிரி கொஸ்டினே பார்த்தது இல்லைங்கிறதுக்காக பேனிக்கே ஆகக்கூடாது. ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி நம்மளால கண்டிப்பா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் அந்த கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு மூளை வேலை செய்தாங்க அப்படிங்கிறது செக் பண்ணிருக்காங்க, அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா? which of the following nitrogenous waste is most toxic form and requires a lot of water for removal? நீங்க கொடுத்திருக்கிறது வந்து எது வந்து ரொம்ப டாக்ஸிக் and requires lot of water for removal பசங்க? Ammonia, ma'am. Ammonia is the toxic. Right or இல்லையா? Yes, அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? Very good answer. So uric acid வந்து nearly insoluble in water அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். So அதனால அதுக்கு ஒன்றும் வாட்டர் ஒன்றும் அவ்வளோவா தேவைப்படாது அப்படின்னு சொல்லிடுவீங்க நீங்க இல்லையா? Okay பசங்களா. So the right answer is ammonia. Next question. Which of the following nitrogenous waste is least toxic? இங்க கொடுத்திருக்கிறதுல எது வந்து least toxic? மேம் எங்களுக்கு தெரியும் மேம், யூரிக் ஆசிட் மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. keep it up everyone. Aminotelic organisms are not dash. Aminotelic organisms are not dash. Come on my dear பசங்களா, தட்டி விடுங்களா ஆன்சர். வெரி குட் மௌலீஸ்வரன், அருண் கார்த்திக். Where is the Priscilla? Priscilla எங்க காணோம்? Priscilla, Hansi, keep giving the answer. எது ரைட்டான ஆன்சரா இருக்க முடியும்? Aminotelic organisms are marine fishes. Very important question. Or not marine fishes, okay? Or not marine fishes. Very important question. Aminotelic organisms are not marine fishes. சரியா? Please make a note of it பசங்களா. Very easy and tricky questions. டக்குன்னு aminotelic organisms ஆர்ன்னு கேட்ட மாதிரி எழுதிடுவாங்க, நாட்னு கேட்டிருக்காங்க. So aminotelic organisms excrete out dash. மேம் இதெல்லாம் ஒரு சப்ப கொஸ்டின் மேம். அமோனியா, அமோனியம் அயான்ஸா, அமோனியாவா, அமோனியம் சல்ஃபைட்டா, நைட்ரேட்டா அப்படின்னு கேட்கும்போது அமோனியா இஸ் த ரைட் ஆன்சர். தி ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் இஸ் பிகாஸ் ஆஃப் டேஷ் பசங்களா. யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட்? ஸோ அது எல்லாமே என்னது? யூரியா யூரிக் ஆசிட் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா என்னது? வாட்டர் கன்சர்வேஷன் அர்த்தம். So water conservation kaga thaan. So what will be the right answer for this question? Option 3. Very good. So terrestrial adaptation for conservation of water is absolute right answers. Congratulations pasangla. Adaptation thaan. Next, ammonia is converted into urea in which of the following organs of 𝑬𝒐𝒑𝒔 animals? Which of the following organs of 𝑬𝒐𝒑𝒔 animals? Come on my dear pasangla. What is the right answer? Very good. It is liver. இதெல்லாம் basic questions மாதிரி. Next question வந்துருச்சு. 77th question க்கு என்ன ஆன்சர்? Urea remains in the kidney matrix of which of the following organism?
கிட்னி மேட்ரிக்ஸ்ல இருக்குது அப்படின்னா அது என்னவா இருக்க முடியும்? வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ், வெரி குட், கீப் இட் அப், கீப் இட் அப். இன்னும் ஆன்சர்ஸ் வந்தா நல்லா இருக்குமே. What will be the right answer, பசங்களா? Urea remains in the kidney matrix of which of the following organisms? Marine fishes. Okay, please make a note of it. இதுவுமே NCERT ல இருக்கிற ஒரு விஷயம் தான் பசங்களா. Next question, kidney matrix retains some amount of urea to dash. எதுக்காக கொஞ்சோண்டு எப்பவுமே ரீடைன் ஆகிட்டே இருக்கு? நான் ஆல்ரெடி இதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அதுல எல்லாத்துலயுமே இதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். So what will be the right answer, my dears? Come on everyone. என்ன ரைட் ஆன்சரா இருக்க முடியும்? Desired osmolarity. In maintaining the desired osmolarity is a very good answer. Next question, which of the following is not uricotelic? இங்க கொடுத்திருக்கிறதுல எது வந்து not uricotelic? செண்பகம், come on. Not uricotelic எது வரும்? So birds எல்லாம் confirm. Reptiles, birds எல்லாம் confirm. எது வந்து not uricotelic ன்னு சொல்றாங்க? அவங்கள uricotelic. நம்ம வந்து notனா insects அப்படி, all insects அப்படிங்கிறது தான் ஆன்சரா வரும். All insects are not uricotelic. Got it clear? புரிஞ்சுதா? The invertebrates have which of the following excretory structures? எல்லா இன்செக்ட்ஸும் வராது. கொஞ்சம் பேர் என்னது அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? நிறைய தண்ணி இருக்கும் அக்வாட்டிக் இன்செக்ட், அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ்க்கெல்லாம் இல்லையா? அவங்களுக்கு நிறைய தண்ணி இருக்கும், கன்சர்வ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. What is the right answer, my dear pasangla? The invertebrates have which of the following excretory structures? Which of the following excretory structures? Wonderful answers. Simple tubular forms. Very good, very good, very good answers. Next question. Which of the following has not protonephridia as an excretory organ? Come on everyone. Very simple question. Protonephridia. யாருக்கு இருக்குது? Flame cells. Protonephridia is otherwise called as flame cells. Platyhelminthes இருக்குது. சரியா? So யாருக்கு இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. So earthwormக்கு nephridia இருக்குது. Protonephridia கிடையாது. அவங்களுக்கு proper nephridia இருக்குது. Very good answers, my dear pasangla. Next question, which of the following is not the primary function of protonephridia? Not a primary function கேக்குறாங்க. இதெல்லாமே practice questions pasangla. Okay, now NEET repeated questions vanduduna na confirm na marubadi remind padra ellathukum. Very good answers. Excretion is the absolute right answer. Next question podalama. Annelids have which of the following excretory organs? Ma'am, jujjupi answer ma'am idella. Annelids have which of the following excretory organs nu kekranga? What will be the right answer? So ஒரு நிமிஷம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த क्वेश्चन வந்து எல்லாரும் ஷாக் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும். Some annelids have flame cells. Okay? Some. Oh my god. It's a mess. Yes. Some annelids have flame cells. Okay, so அதை என்ன சொல்லுவாங்க? Solenocytes அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, got it? Nephridiaவும் அவங்க கிட்ட இருக்குது. Flame cells, which is otherwise called as protonephridiaவும் அவங்க கிட்ட இருக்குது. சில annelids கிட்ட இருக்குது. Please make a note of it. Okay, so எல்லாருமே ஆப்ஷன் 1 தான் இதுக்கான ஆன்சர் சொல்வீங்க. ஆனா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. இதனால தான் இந்த क्वेश्चन நான் செலக்ட் பண்ணேன். Okay, some annelids have flame cells. Please make a note of it பசங்களா. Some annelids. மேம் அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन கேட்டீங்களே, which of the following? earthwormக்கு வந்து என்ன இல்ல flame cells கிடையாது. ஆனா மத்த annelidsக்கெல்லாம் இருக்குது. சில பேருக்கு, எல்லா annelidsக்கும் கிடையாது, சில annelidsக்கு இருக்குது. புரிஞ்சுதா? அந்த क्वेश्चन எப்படி சார்ட் பண்ணணும்ங்கிறது புரிஞ்சுதா? Got it clear? புரிஞ்சிருச்சுன்னா ஒரு thumbs up கொடுத்துருங்க பசங்களா. நான் இன்டர்நெட்ல கூட நல்லா செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த क्वेश्चन நான் எடுத்தேன். புரிஞ்சுதா? மேம் புரிஞ்சிருச்சு மேம், thumbs up கிடைக்குமா? அருண், கார்த்திக், செண்பகம், தனுஷா, மௌலீஸ்வரன்,
புரிஞ்சிருச்சுனா ஒரு thumbs up. Very good பசங்களா, very good, absolutely fine. சாதனா, very good சாதனா. Okay, so அர்த்துவாம் கிட்ட நெஃப்ரீடியா தான் இருக்குது, flame cells கிடையாது. ஆனா மத்த அனிலிட்ஸ்ல சில பேர்த்துக்கு flame cells இருக்குது. Flame cells is otherwise called as protonephridia. Next one, excretory function of crustacea is performed by dash. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन பசங்களா, இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. So what is the right answer? Excretory function of crustacea is performed by dash. What is the right answer? 30 விடுங்களேன் பசங்களா. Antennal glands and the green glands must. Yes, மஜாவா ஆன்சர் பண்ணிருக்காங்க நம்ம பசங்க இன்னைக்கு. சூப்பர் ஆன்சர்ஸ், ஜாலியா இருக்கு. சூப்பரா ஆன்சர் பண்றத பாக்குறதுக்கே. Very good. Excretory function of crustacea is performed by green glands and antennal glands. Next one, the insects, the cockroach will have which of the following excretory structures? Cockroach க்கு என்ன excretory structure இருக்குது? Malpighian tubula, Malpighian corpuscles, Malpighian capsula அப்படிங்கிறதுல டவுட் வரவே கூடாது. Malpighian body எல்லாம் கிடையாது. எனக்கு Malpighian tubules இருக்குது. நமக்கிட்ட தான் Malpighian body எல்லாம் இருக்குது. சரியா பசங்களா, புரிஞ்சுதா? Very simple, very easy. ரைட்டா இல்லையா? நெக்ஸ்ட், ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் டஸ் நாட் இன்வால்வ் டேஷ்னு கேக்குறாங்க. இது கொடுத்திருக்கிறதுல எது வந்து ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல இல்லாத ஒரு விஷயம்? டஸ் நாட் இன்வால்வ் இஸ் த क्वेश्चन பசங்களா. வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? சோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. சோ இந்த டயகிராம்ல கீழ என்ன கொடுத்திருக்காங்க? Malpighian body which is otherwise called as renal corpuscle இந்த क्वेश्चन. ஓகே, இதே Malpighian tubule வந்து காக்ரோச்ல மட்டும் தான் இருக்கு. சரியா? Malpighian body, renal corpuscle அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணி வச்சிருக்கணும் நீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चनக்கான ஆன்சரும் கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பரா ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ கிரேட் ஆன்சர்ஸ் மை டியர் பசங்களா. ஆப்ஷன் 2 is the right answer. Vestibule is the right answer. Next question போயிடலாமா? Kidney is situated in dash. So மேம், கிட்னியோட ஸ்ட்ரக்சர் பத்தி பெருசா क्वेश्चंसே வரலையே, இப்ப வந்துருச்சே. So kidney is situated in the dash. நான் ஆல்ரெடி நடத்தும் போது இதை எழுதி வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். What is the right answer? Very good answers. Keep it up everyone. எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. So what is the right answer? இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சரா வர முடியும்? Option 2 is the absolute right answer, between last thorax and third lumbar vertebra. Lumbar vertebra is the right answer. Very good. Last thorax and third lumbar. அந்த நடுவுல தான் இந்த கிட்னி பிளேஸ் ஆயிருக்குது. Next, which of the following options shows the incorrect measurement of an adult kidney, human kidney? So bookல வெயிட்ல இருந்து எல்லாமே கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து தான் சார்ட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நீங்க 5 क्वेश्चन தான் பசங்களா முடிச்சிட்டோம். நம்ம இந்த சாப்டரே முடிச்சாச்சு. எல்லா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनமே கவர் ஆயிருக்குது. So what is the right answer for this question? Option 2 is the right answer. Kidney weighs 240 to 340 gram அப்படிங்கிறது என்னது? இன்கரெக்ட் ஆனது. Very good answer. Next, medullary pyramid projects into dash. Medullary pyramid எதுக்குள்ள ப்ரொஜெக்ட் ஆகும்? இதுதான் question. ரொம்ப ஈஸி question. Okay, what is the right answer? 30 விடுங்களேன் பசங்களா. Option 1. Yes, 𝑬𝒙𝒑𝒂 is the right answer. Great answers. Shenbagam, Arun Karthik gave the right answer. Okay, very good. Renal medullary pyramids project into 𝑬𝒙𝒑𝒂. Okay, next question போயிடலாமா? அவ்வளவுதான் பசங்களா, முடி போதும். 2-3 questions தான் முடிச்சாச்சு. Okay, so if one goes from inside to outside, then which of the following parts comes first? Ma'am, இது என்னது? ஸ்ட்ரக்சர்ல goes inside to outside. Then which of the following parts comes first? So 𝑬𝒙𝒑𝒂. Inside to outside. உள்ளிருந்து வெளியே, இன்சைட்ல இருந்து வெளியே அப்படிங்கிறப்போ 𝑬𝒙𝒑𝒂 is coming first. உள்ளிருந்து வெளியேனா 𝑬𝒙𝒑𝒂.
ப்ளீஸ் மேக் a note of it பசங்களா. முடிஞ்சு போச்சு. Very simple. Today we have started like what? 65 to 68 questions நம்ம முடிச்சிருக்கோம் இன்னைக்கு. Almost 70 நினைக்கிறேன். ஆமா. ஓகே, இவ்ளோ questions பண்ணிருக்கிறோம். சோ நமக்கே நம்ம ஒரு கிளாப் கொடுத்துடலாமா பசங்களா? சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. I'm so very proud of you all. You all were giving continuous right answers. So happy. So நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி 9 o'clock மறுபடியும் சந்திக்கிறோம். இம்யூனிட்டி அப்படிங்கிற சாப்டர் ஆர் இம்யூனிட்டி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து மட்டுமே நீ கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். என்ன ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு கொஸ்டின் அந்த டாபிக்ல இருந்து மட்டும் கண்டிப்பா கேட்பாங்க. மினிமம் 1, மேக்ஸிமம் 2 வரைக்கும் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஷாக் ஆயிட்டேன். கொஸ்டின் பேப்பர் வந்து நான் எடுத்துட்டு இருந்தேன், ட்ரை பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன், நெட்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா PYQsல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 கொஸ்டின் இம்யூனிட்டில இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இம்யூனிட்டில இருந்து மட்டுமே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே யுவராணி, ஈவன் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் செஷன். சோ இம்யூனிட்டி அவ்வளோ இம்பார்ட்டன்ட். 12th ஸ்டாண்டர்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல வரக்கூடிய டாபிக் தான் இம்யூனிட்டி அப்படிங்கிறது. சோ இம்யூனிட்டி வந்து லாஸ்ட் வீக் நான் டீச் பண்ணேன் உங்களுக்கு. சோ வீடியோ அவைலபிளா இருக்கும், அது கூட ஒரு தடவை போய் குயிக்கா வாட்ச் பண்ணிட்டு வந்துருங்க. வெறும் 1 hourல நான் அந்த டாபிக்கை ஃபுல்லா டீச் பண்ணி முடிச்சிருப்பேன். வேணா அதை போய் ஒரு தடவை வாட்ச் பண்ணிடுங்க. சோ நம்ம இன்னைக்கு இம்யூனிட்டில இருந்து மட்டுமே வந்து ஒரு 140 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா PYQs மட்டுமே என்னது இருக்குது, 65 கொஸ்டின் இருக்குது. இம்யூனிட்டி சாப்டர்ல இருந்து PYQs மட்டுமே 60 கொஸ்டின்ஸ்க்கு மேல இருக்குதுன்னா பாத்துக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்த 24 வருஷமா, சரியா, 2001ல இருந்தே கூட எடுத்துக்கலாம், 24 வருஷமா இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? சோ கண்டிப்பா ஜாயின் பண்ணிருங்க 9 o'clock. சோ நம்ம செஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? யுவராணி, மௌலீஸ்வரன், அருண், கார்த்திக் எல்லாருமே. ஓகே பசங்களா, சோ நம்ம மீட் பண்ணலாம் ஆஃப்டர் a short break. I'll be coming with our superb questions. Thank you all. Have a good day. ஜாலியா படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நம்ம நீட் கிராக் பண்ணி ஆகுற இந்த